நீயும் பாவம் நானும். நீ பாவம் யாரெல்லாம் பாவம்? ஐயோ பாவம். இப்படி வாயில் நல்ல வார்த்தை பேசுனா எப்படி சொல்றீங்க? ஐயோ போனதே பாவம். யார் எது சொன்னாலும் டக்குன்னு சொல்ல முடியாது. யோசனை என்ன செய்யணும்? யோசனை பண்ணிதான் சொல்லணும். மனம் திரும்புதலை பத்தி பேசணும். யாரெல்லாம் மனம் திரும்ப ரெடியா இருக்கீங்க? ஐயா ஆட்ட முடியலையே. என்ன சொல்லலாம்? சொல்லு, நான் போற பாதையிலே போய் பார்த்து போறேன். நான் சொல்றேன் பக்கத்து சொல்லணும். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்புனா ஆசீர்வாதத்துக்கு விட முடியாது. மனம் திரும்பினா கேட்டதெல்லாம் கிடைக்கும். கேட்டதெல்லாம் கிடைக்கும். கேட்டதெல்லாம் கிடைக்கும். நினைப்பதற்கு மேலாக கிடைக்கும். வேண்டுவதற்கு மேலாக கிடைக்கும். கார் வேணும் நினைச்சா அது வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். வீடு வேணும் நினைச்சா வீட்டுக்குள்ளே நாம இருப்போம். பணம் வேணும் நினைச்சா பேங்க்ல இருந்து பணம் அக்கௌண்ட்ல அப்படியே ஃபுல்லா வந்துடும். பிரைஸ் தி லார்ட். கைது சொல்லு. என்ன கேட்கிறியோ அதை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். அதை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன்ல இருந்தேன். அப்ப என் பையன் காரணிய டெக்னாலஜிலே எம்பிஏ படிச்சான். அவனை இங்கிலாந்துக்கு அனுப்பணும், 18 லட்சம் செலவாகும் அப்படின்னு என் பையன் என்கிட்ட பேசினான். சரி நீ சேவ் பண்ணா நான் சொல்லியிருந்தேன். பையனை பண்ணா அப்பாவுக்கு ரொம்ப கடனா இருக்கிறாரு, அப்படியே அவன் பேரவே கொடுக்குறேன். திருப்பி நைட்ல போன் பண்ணி என்னடா பேர் கொடுத்தியானா, இல்லப்பா நீங்களே கடன்ல இருக்கீங்க, நான் எங்க பேரை கொடுக்க அப்படின்னா. நான் அவன்கிட்ட சொன்னேன், உன்னை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். காலையில முதல் வேலையா பேரை கொடு. பணம் கொடுக்க வேண்டியது அவர் தான். ஆமென். பணம் கொடுக்க வேண்டியவரும் அவர் தான். வாழ்க்கையே விசுவாசங்கிறது நிறைய பேருக்கு புரியுது கிடையாது. இயேசுவை நம்பிட்டா ஒரு நாள் வீணாய் போக மாட்டீர்கள். ஆமென். அதை நம்பினவர்கள் ஒரு குறையின்றி வாழ்வார்கள். பையன் இங்கிலாந்துல படிச்சான், இப்ப இங்கிலாந்துல தான் வேலை செய்யறான். நல்ல ஒரு கை கட்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை மிக அவசியம். இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை மிகப்பெரியது. அவர் நம்மளை எவ்வளவு வேணாலும் வசதியா மாத்தான் மாத்திருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு நிறைய பணம் வேணும்? நிறைய பணம் வேணும். பைபிள் சொல்லுது, பண ஆசை எல்லாத்தையும் நீக்குது. ஆணி வேணும். பண ஆசை எல்லாத்தையும் நீக்கும். ஆணி வேணும். பண ஆசை எல்லாத்தையும் நீக்கும். ஆணி வேணும். தவறான பாதையில பணமே வரக்கூடாது. ஆமென். அதுக்கு சொல்லுங்க, தவறான பாதையில பணம் வரக்கூடாது. ஏமாத்தி யாரும் பணம் தரக்கூடாது. திருட்டு தரமா பணம் தரக்கூடாது. யூதாஸ் மாதிரி மாறக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் ஆணியே. இந்த பண ஆசையில தப்பு பண்ணிடக்கூடாது. ஆனா எப்பவுமே நேர்மையா உழைச்சது சம்பாதிக்கவே ஒழிய, கடவுள் நமக்கு கொடுக்கணுமே ஒழிய, யாரையும் ஏமாத்தி திருத்தி எப்படியாவது பணம் வந்தா போதும்னு வாழ்ந்தா அது பண ஆசை. அது தவறான ஆசை. அது பேராசை. அது நகர்ந்து கொண்டு போற ஆசை. பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு தெரியணும், பண ஆசை எல்லாத்தையும் நீக்கி வேறு. அப்ப பணத்தையும் கூட நம்ம எப்படிதான் பார்த்துட்டா சரியான வழியில தான் சம்பாதிக்கணும். வேலை செய்யறதுக்கு சம்பளம் வேணும், இல்ல பிசினஸ் பண்ணா அதுக்குள்ள வருமானம் வரணும். அது நமக்கு எப்படி ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர் தருவாங்க. கையை தூக்கி ஒரு நம்பிக்கையோட ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ பொய் பத்தி நிறைய பேசணும். ஒரு வருஷம் அதுக்கு பேச சொல்லியிருந்தேன். திருத்துதர் பணி 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். எல்லாரும் படிங்க. அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக் கொண்டு
தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி தூய ஆவியானவரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது. சாத்தான் உள்ளத்தை ஆட்கொள்வது ஏன்? பொய் சொல்லும் போதெல்லாம் பிசாசு இதயத்தை ஆட்கொள்ளுது. அது பணத்துக்காக பொய் சொல்லும் போது பிசாசு இதயத்தை ஆட்கொள்ளுது. அநியாசங்கள் முழு சொத்தை கொடுத்துக்கலாம், இல்ல பாதி சொத்தை கொடுத்தாங்களே, பாதினா 50%, 1% கோயிலுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். நான் பங்கு இதுல பார்த்த கார்டுல 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 50 ரூபாய் சந்தா கொடுக்குறாங்க. போய் சொல்லுவா 30,000 300 ரூபாய் கொடுக்கணும். 300 ரூபாய் கொடுக்க வேண்டியவர் 50 ரூபாய் கொடுத்துட்டு என்ன செய்யறாரு? போய் நம்ம திருச்செவில 1%, வேற திருச்செவிகள்லாம் 10%. இந்த 1% ஒழுங்கா கொடுக்க முடியல நம்ம ஆட்களுக்கு. நான் சீரியஸா சொல்றேன், நீங்க கரெக்டா அந்த சந்தா கரெக்டா கட்டினீங்கனாலே பரவதுக்கு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு வசனம் படிக்கிறீங்களா? மார்க் 10:30 படிக்க போறோம். மார்க் 10:30. இம்மையில் 100 மடங்காகவும் வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். மறுமையில இயேசுவிலே விட்டு கொடுத்தவங்க, இந்த பணத்தை கொடுக்குறவங்க இம்மையில துன்பம் வந்தாலும் மறுமையிலே சோதனைக்காக போக மாட்டாங்க. சந்தால கரெக்டா கட்டுங்க. பக்கத்துல சொல்லுங்க, கோயில் சந்தால 10ல ஒரு பங்கு நியாயமா கொடுக்கணும். திருச்சபை 1% சொல்லியிருக்கு. அந்த 1% ஒழுங்கா கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். 50 ரூபாய் 30 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்க கூடாது. நான் வந்து மாசம் 1000 ரூபாய் கட்டுறேன். எனக்கு அவ்வளவு வருமானம் வரல, ஆனா இருந்தாலும் ஒரு 70-80,000 ரூபாய் வருது எனக்கு. நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதுல 1% கரெக்டா கணக்கு பார்த்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது சந்தா மட்டும் நீங்க தர்மம் பண்றது, கோயிலுக்கு வேற ஸ்கூல் கொடுக்கறது, கோயில்ல அல்லது ஏதாவது நல்ல காரியங்கள் கொடுக்கறது அதெல்லாம் சேர்க்காம, நான் வந்து நம்முடைய செமினரிக்கு அது வர தனியா வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுப்பேன். வேற ஊழியர்கள் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட மாசம் 8,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். பிரைஸ் தி லார்ட். கொடுத்து பாருங்கள், தேவன் 100% உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆமென். அவர்கள் சொல்லுங்க, கொடுத்து பாருங்கள், கடவுளுக்கு கொடுத்து பாருங்கள், எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பீர்கள். பொய்யே சொல்லாதீங்க, பிசாசுனா நம்பாதீங்க. பக்கத்து சொல்லுங்க, நான் பொய் சொல்லாதீங்க. பிசாசுடைய ஆரவாரங்களை விட்டுட்டீங்க, பிசாசை விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா தப்பையும் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். திருமணத்துக்கு அதுதான் நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம். லைட் கொடுக்குறாங்க, ஆடை போடுறாங்க, பரிசுத்தம், நம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. மனம் திரும்புதுன்னா நேரம் வண்டி போயிட்டு இருக்குது. திரும்புதுன்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்ப என்ன அர்த்தம்? 100% அடித்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அத சொல்லுங்க, மனம் திரும்புதுன்னா இயேசுவை போல மாறுதல். நம்மை மரியாதை போல மாறுதல், யோசேப்பை போல மாறுதல், மனம் திரும்பின புனிதர்களை போல மாறுதல். பிரைஸ் தி லார்ட். இப்போ நாம மனம் திரும்புதல் என்ன நினைச்சுக்கிறோம்? பால்கார உடனேயா, சீரக உடனேயா, டீய உடனேயா, ஏதோ ஒரு கோவத்தை உடனேயா? 100% மாறுதல். அப்ப நாம மனம் திரும்புறதுன்னா நல்ல மனம் திரும்பி யாருக்கு அறிக்கை பண்ணணும் பாவத்தை? நிறைய பேர் கரெக்டா ஏசன் சொல்லுவாங்க. இப்போ வந்து சீரியஸா நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 28:11 சொல்லுது, பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம். சத்தத்தை காணோம், இரக்கம் பெறுவான். சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு போறது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தில் ஈரச்சல் போல, பெருவெள்ளத்தில் ஈரச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம், துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா
மகத்துவம் ஞானமும் சக்தியும் பலனும் மகிமையும் பெருமையும் இயேசுவுக்கே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. கையை சொல்ல, அவர் இரக்கம், அவர் இரக்கம், அவர் இரக்கம், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. கண் வலியோடு யாரும் இருக்கீங்க, ஒரு கண் வலி சுகமாகுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே உங்களுக்கு கண் வலி போச்சுன்னா அப்படி கையை தூக்கி காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இடது கண்ணு உங்களுக்கு வலியோட இருக்குங்க, கையை தூக்கி நல்லா கையை தூக்கி காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் நல்லவர். நம்ம ஆண்டவரே துதிக்க துதிக்க உங்கள் கண்கள் பார்வை அடையும். மனம் திரும்ப திரும்ப உங்க சரீர நோயெல்லாம் போய்விடும். மனம் திரும்ப திரும்ப உங்க முட்டு வலி எல்லாம் நீங்கி போகும். உங்க யூட்ரஸ் பிரச்சனை எல்லாம் நீங்கி போகும். உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் மழை பெய்யும். யாரும் ரெடியா இருக்கீங்க? நல்ல ஒரு கை தட்டுங்க ஆண்டவருக்கு. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார். ஏசாமிக்கு நீ செஞ்ச பாவம் தெரியுமா தெரியாதா? நம்ம தாத்தா செஞ்ச பாவம் தெரியுமா தெரியாதா? நம்ம பாட்டி செஞ்சது தெரியுமா தெரியாதா? ஆறாம் செய்தது வந்து இது வரைக்கும் தெரியுமா தெரியாதா? இவங்க செய்ய போற பாவம் தெரியுமா தெரியாதா? அது பக்கத்துல சொல்லுங்க, எல்லா பாவமா இயேசுவுக்கு தெரியும். நீ சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாராவது ஒரு மனுஷனுக்கு தான் சொல்ல சொல்லியிருக்காரு. சொல்லுவார். என்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க, நான் வந்து சொல்லி விட்டுருவேன். இந்த அம்மா அந்த காலத்துல இப்படி ஆகும், அது யார்கிட்ட சொல்லிச்சாங்க. சொல்லுவார். திருச்சபை குருவானவர்களை தயாரித்து எப்படி பாவசிக்கிறேன் கேட்கணும் அப்படின்னு தயாரித்து, அந்த தயாரிப்பின் வழியாக பாவ மன்னிப்பை திருச்சபை நமக்கு வழங்குகிறது. மன்னிக்கிற அதிகாரம் குருவானவர்களுக்கு இருக்குது. எதற்கு விசுவாசிக்க? பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை படிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 20:23. எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ, யார் புஸ்தகம் கொடுத்தார் அந்த அதிகாரம், திருச்சபை அதை எடுத்துக்கொண்டு குருவானவர்களுக்கு கொடுக்குது. யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ, யாருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கலையோ அவை மன்னிக்கப்படா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குருவானவருக்கு மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது, உங்களுக்கும் மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்பட போறீங்க? அல்லேலூயா. என் கடவுளுக்குள்ள இருந்து உங்க உறவினர்களுக்காக செபிச்சீங்கன்னா அவன் பாவம் மன்னிக்கப்படும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். சத்தம் படிங்கப்பா. நம்பிக்கையோடு இரணம் வேண்டும் போது, நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார், நோயுற்றவர் குணமாவார். உங்களுக்கு சிலருக்கு வந்து பாவத்தால நோய் வந்திருக்கும். அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது மூப்பர்களை வரவழைத்து ஜெபிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? வீட்டுல பெரியவங்க இல்ல பிரேயர் இருக்கிற ஊழியம் பண்றவங்க, திருப்பதி முடிஞ்ச உடனே நாங்க ஜெபிப்போம். உங்களுக்காக எங்க ஊழியெல்லாம் சேர்ந்து நிற்பாங்க, நாங்களாம் ஜெபிக்கணும், ஜெபிப்போம். ஜெபிக்கும் போது அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், ஆண்டவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார், பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார், பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு, பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு. ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மாவுக்கு எய்ட்ஸ், ஜெபிக்கிறது கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். போன உடனே ஜெபிச்சு பார்க்கறோம், ஆண்டவருடைய வல்லமை இறங்கவே இல்லை. நானும் திரும்பி ஜெபிச்சு போராடிட்டு கடைசியில் என்ன பண்ணேன்? இயேசுவின் இரத்தத்தாலும் பெயராலும் இந்த அம்மாவுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தாலும் பெயராலும் இந்த அம்மாவுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தாலும் பெயராலும் இந்த அம்மாவுடைய பாவம் மன்னிக்கப்படட்டும் ஜெபிச்சேன். என்ன ஆச்சரியம்! ஆண்டவர் இந்த அம்மாவை தொட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எய்ட்ஸ் வியாதி நீங்கி போய்விட்டது. நல்ல கைத்தட்டல் ஆண்டவர். ஆண்டவருக்கு கட்ட சொன்னா எப்படி கட்டுறீங்க பாரு. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி எய்ட்ஸ் வியாதி போகுதுன்னா, நீ குருவானவருக்கு போய் ஜெபம் பண்ணா அப்ப எல்லா வியாதியும் போகுங்கிறது நீங்க நினைக்கணும். ஆமென். ஆமென். முழு மனசோட பாவம் அடுத்த படிக்கும். ஆகவே ஒருவருக்கு ஒருவர்
அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். அப்படி அறிக்கை பண்ண முடியுமா? முடியுமா? சரியா தான் வருமா? அதனாலதான் திருச்சபை குருவானவரை எப்படி வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க, ஒழுங்கா குருவானவர்கிட்ட எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணிடுங்க. ஆசீர்வாதம் மழை உன் வீட்டில் பெய்யும். உன் பிள்ளைகள் மேல் பெய்யும். பாருங்க, பக்கத்துல சொல்லுங்க, பிள்ளைகள் மேல் பெய்யும். பிரைஸ் தி லார்ட். நல்லதுதான், பிள்ளை பத்துக்குங்க. சரியா? எத்தனை பிள்ளை இருந்தாலும் ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, ஆசீர்வாதம் மழை பெய்யணும்னா நல்ல பாவனை செய்யணும். விசுவாசம் என்ன பண்ணணும்? நீ பண்ண பாவனை எவ்வளவு அசிங்கம், இதை வெளியே போய் சாமி சொன்னா எவ்வளவு கேவலமா பார்ப்பாரு. சீரியஸா சொல்றேன், நேற்று நைட்டு எங்க பங்கு சாமியார்ட்ட போய் பாவரிக்கை பண்ணிட்டு, ஏன்னா நீ பாவரிக்கை எடுக்கணுமே, நல்ல பாவசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு கை தட்டி பாவம் செய்யறதுக்கு துணிவு இருக்குது, அதை மன்னிப்பை பெறுவதற்கு சொல்வதற்கு என்ன பயம்? மனம் திரும்பினா சொல்லிடலாம். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, மனம் திரும்பினீங்கன்னா நல்லபடியா பாவ அறிக்கை பண்ணுவீங்க. பாவ அறிக்கை பண்ணா பட்டாளன்ல வாழ்ற மாதிரி. பாவ அறிக்கை பண்ணலன்னா புறம்போக்கு இருக்கிற மாதிரி. புறம்போக்கு பட்டாள. இப்ப ஸ்டாலின் ஆட்சி நடக்குது, எலெக்ஷன் டைம்ல ஒண்ணு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் எலெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோமே, ஆளுக்கு ஒரு 10 சென்ட் மேம்பால மக்களுக்கு கொடுக்குறோம். பங்கு சாமி ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கிட்டாரு, உங்க ஃபேமிலிக்கார கொடுத்து கிறிஸ்டின்ஸ் மேம்பால இருக்கிறவங்க எல்லாம் 10 சென்ட் அப்படின்னா பட்டாவை யாருக்கிட்ட போய் வாங்கி தாசில்தார் போய் வாங்குவீங்களா, இல்ல ஸ்டாலின் கிட்ட போய் காத்து கேட்பீங்களா? சொல்லுங்க, தாசில்தார். சீஃப் மினிஸ்டர் எஸ் சாமி, தாசில்தார் நம்ம பங்கு சாமி. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சீஃப் மினிஸ்டர் எஸ் சாமி, தாசில்தார் பங்கு சாமி. சொல்லி பாரு, பட்டா கிடைக்கும். 100% மன்னிப்பு. 10 சென்ட்ல 1000 சென்ட் கூட கிடைச்சிடும். வானத்தின் பலகணிகள் திறக்கும், எல்லாவற்றிலும் விடுதலை உண்டாகும். நடக்காது நடக்கும், முடியாதது முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? நடக்காது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். ரெண்டே காரியம் தான் ஆசீர்வாதம்: மன்னிக்காமை, மன்னிப்பை பெறாமை. மன்னிக்காமை, மன்னிப்பை. இயேசுவை கணக்கு பார்க்காம மன்னிக்கிறாரு, நாமும் கணக்கு பார்க்காம மன்னிக்கணுமா வேண்டாமா? பிரதர், உங்களுக்கு வந்தா தெரியும் பிரதர், வரமா சொல்றாரு. உங்களுக்கு வந்தா தெரியும். எங்களுக்கு நிறைய வந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆக மன்னிக்க சொல்லிருக்காரு, மன்னிச்சு கொடுக்குறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு பிரச்சனை யாரோட தான் வரும்? நெருங்கின நண்பர்கள், நம்முடைய தம்பிகள், நம்முடைய தங்கச்சிகள், நம்முடைய சித்தப்பா, நம்முடைய மாமா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய அத்தைகள், அத்தையின் பிள்ளைகள், நம்ம உறவுகளால் நிறைய வரும், நண்பர்களால் தான் வரும். யார் நமக்கு நிறைய மன்னிக்க முடியாத தப்பு பண்ணாங்கன்னா, துரோகியா பண்ணா, நண்பர்களும் உறவுகள். ஆமென். பக்கத்துல சொல்ல, நண்பர்களையும் உறவுகளையும் துரோகம் செய்தவர்களையும் மன்னிச்சு பாருங்க, உங்க தலைவலி போயிடும். யாருக்கோ ஒரு தலைவலி ஆகுது, ஆவியானவர் சொல்றாரு, மன்னிக்காதனால அவங்க தலைவலி போகல, இப்ப மன்னிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தலைவலி போகுது. நல்ல கை தட்டி சொல்லணும். நான் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது, எனக்கு ஆவியானவர் பேசுனது தான் நான் பேசுறேன். நீங்க வந்து சாட்சி சொல்லணும். இன்னைக்கு நாளைக்கு சொல்லுங்க, பங்குசாமி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மன்னிக்கும் போது வானத்தின் பலகணி திறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா இருந்தாங்க, கூடுவாஞ்சேரியில சாம் ஜெபத்துறை அலுவலகத்துல வேலை செஞ்சவங்க. பெந்தகோஸ்து சபை, நிறைய பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ் நமக்கு பழக்கம் உண்டு. அவங்க முடியலன்னா நம்மகிட்ட தான் வருவாங்க. அல்லேலூயா. இப்ப அப்படி ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஐயா ஒரு வீட்டுல பேச்சு ஒரு அம்மாவுக்கு சாம் ஜெபத்துறை பிஏ வர பொண்ணு கூடுவாஞ்சேரியில இருக்குது, பல வருஷமா போகல ஐயா, நீங்க வந்து ஜெயிப்பீங்களா ஐயா? சரி
கூட்டிட்டு போனா நான் ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கூட்டிட்டு போனாங்க, நல்ல கை வச்சு ஆண்டவர் சொன்னாரு, இவங்க யாரையும் மன்னிக்காம இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். மன்னிக்காம ரொம்ப வேதனை. ஏன்னா தன்னுடைய அக்காவை யாரோ ஒருத்தன் கெடுத்ததுனால அவனை மன்னிக்கவே முடியல. அவன் செத்து நூலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்குது, இன்னும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்துச்சு நான் போற வரைக்கும். அப்போ நான் சொன்னேன், யாரை மன்னிக்கணும்? துரோகிகளை மன்னிக்கணும், பொருளை ஏமாத்துறவங்கள மன்னிக்கணும், வஞ்சித்தவங்கள மன்னிக்கணும், கேவலப்படுத்துறவங்கள மன்னிக்கணும், நம்மளை அடிச்சவங்கள மன்னிக்கணும், நம்மளை காதலிச்சு விட்டுட்டு போனவங்கள மன்னிக்கணும், நம்மளை சொத்து எடுத்துக்கிட்டவங்கள மன்னிக்கணும், நம்ம வேலையை எடுத்தவங்கள மன்னிக்கணும். மன்னிக்கிறது தான் துரோகிகளை மன்னிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, துரோகிகளை தான் மன்னிக்கணும். 7 முறை அல்ல, 770 முறை மன்னிக்கணும். இயேசுவை கணக்கு பார்க்காமல் மன்னிக்கிறார். கொலோசியர் 3:13 சொல்கிறது, இயேசு மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். எபிரேயர் 4:32 கடவுள் மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அத சொல்லுங்க, இயேசு மன்னிச்ச மாதிரி நீங்க மன்னிச்சுங்க. இயேசு பிதாவே இவர்களை மன்னியும். ஆமென். 2000 வருஷத்துக்கு இவங்களை மன்னிச்சார். எத்தனை விசுவாசிங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா மன்னிச்சது, அதுக்கப்புறம் பிசாசே இல்லை. நல்ல கை தட்டுங்க. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், தீர்ப்பிடப்பட மாட்டீர்கள், இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் பெறுவீர்கள். எந்த அளவில் அளக்கிறீர்களோ அதே அளவில் அளக்கப்படுவீர்கள். அப்ப மன்னிக்கலன்னா யார் மன்னிக்க மாட்டா? இருக்குது பெரிய பாவம் இது மன்னிக்காம இருக்குது பெரிய பாவம் இது மன்னிக்காம. சீரியஸா தகப்பன் தம்பியோடு பேசாமல் இருந்தால் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது. தகப்பன் அக்கா கூட பேசாம இருந்தா பிள்ளைக்கு குழந்தை பிறக்காது. அப்படி பெற்றோர்கள் செய்யற தப்பு அது பிள்ளைகளை பாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். பெற்றோர்கள் மன்னிக்கலன்னா அந்த குடும்பத்தில் வம்சத்திலே இருக்க பாருங்க, காது கேட்காம இருக்கும். இது மாதிரி இந்து மக்கள் நிறைய பார்க்க, காது கேட்காம இருக்கும், ஊமையா இருக்கும், கல்யாணம் ஆகாம இருக்கும், செவிடா இருக்கும். கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நீ வீட்டுல உள்ள சாபம். அந்த சாபம் போகணும்னா மனசார மன்னிச்சிடணும். ஆமென். சாபம் போகணும்னா மனசார மன்னிச்சிடணும். ஒரு அம்மா வந்து சந்திச்சாங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்காரருடைய அண்ணன் வந்திருந்தாரு வீட்டுக்கு. நான் கூட இருக்கிறேன். நல்லா பேசுறாங்க. குடிங்க மச்சான், மச்சான் டீ குடிங்க. அவங்க ஊர்ல மச்சான் சொல்றது. பிரைஸ் தி லார்ட். நீங்க குடிச்சாவே சாப்பிட்டாரு பேசுறீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போயிட்டாரு. அந்த காலத்துல இவன் பண்ண தப்பு எவ்வளவோ அழகு மண்ணா தெரியுமா இவரு. இப்பெல்லாம் நான் அதை நினைச்சு பார்த்தேன்னா மன்னிச்சிட்டு நான் சொல்றேன், மன்னிச்சா மறந்துடணும். ஆமென். மன்னிச்சா மறந்துடணும். மன்னிச்சிட்டீங்கன்னா மறந்துடணும். குறை சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க ஒழுங்கா மன்னிக்கணும். யாரெல்லாம் குறை சொல்லி உங்களுக்கு தெரியும். எங்க மூத்தாரு சரியில்லைங்க, எங்க அக்கா சரியில்லைங்க, எங்க மாமா சரியில்லைங்க, எங்க அப்பா சரியில்லைங்க, எங்க தம்பி சரியில்லைங்க. நீ இன்னும் ஒழுங்கா மன்னிக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, மன்னிச்சிட்டீங்கன்னா குறை சொல்லுங்க. எத்தனை பேர் குறை சொல்லிருக்கீங்க பாருங்க. சொல்லுங்க, குறை சொன்னா இன்னும் நீங்க மன்னிக்கவில்லை. கவலைப்பட்டா இன்னும் நீங்க இயேசுவை நம்பவில்லை. பயந்தீங்கன்னா இயேசுவை நீங்கள் நம்பவில்லை. பயமும் கவலையும் அவிசுவாசத்தின் அடையாளம். கவலைப்படாத. கவலைப்பட்டீங்கன்னா அது பாவம். எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? ஐயா சாமி பாவம் பண்ணிக்கலையே, அவர் பாதுகாப்பு தான் இருக்காரு. நீ கவலைப்படுறீங்க, ஒரு உதவி செய்ய. இயேசு உதவி செய்வார்னு நம்புறீங்கன்னா நீ கவலைப்படுவியா? ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. என்னை வந்து கேட்கிறாங்க, லாரன்ஸ் வச்சுக்க தெரிஞ்சவனே வச்சுக்கல, இல்லை உங்களே ரொம்ப பழகினேன் தெரிஞ்சவன், என்னால போலீஸ் வந்தாருன்னு வச்சுக்கோங்க.
நாளைக்கு மாமா காலையில காசு கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். கவலை போகுமா போகாதா? அதேதான் இந்த லென்த் பீரியட் முடிவுக்குள்ள உனக்கு ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் சொல்றோம். நம்புறவங்க கவலையை விட்டுருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நம்பினா கவலையை விட்டுருங்க. என் பிள்ளை உடனே தான் சொல்றேன், என்ன ஐயா உங்களை தான் சொல்றேன், சொல்லுங்க பக்கத்தில் ஐயா உங்களை தான் சொல்றோம், கவலையை விட்டுருங்க. எத்தனை கவலையை விட்டுட்டீங்க? அவங்க கை கட்டி காட்டுங்க. பயப்படாதே கவலைப்படாதே, பயப்படாதே கவலைப்படாதே 320 இடத்துல இருக்குதான் பைபிள். ஆனா மனுஷன் எதுதான் மாட்டிக்கலாம்? கவலைப்படுறவங்களுக்குலாம் முட்டு வலி வந்துடும், கவலைப்படுற லேடிஸ்க்குலாம் யூட்ரஸ் பிரச்சனை வந்துடும், மன்னிக்காத மனுஷருக்குலாம் நெஞ்சு வலி வந்துடும், பேரண்ட்ஸை கனப்படுத்தாதவங்களுக்குலாம் கண்ணு பிரச்சனை வந்துடும். தேவையா நமக்கு? வயிறு எரிஞ்சாலே வயிறு புண்ணாயிடும், கோவப்பட்ட தலைவலி நிச்சயம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கலாம். விபச்சாரம் அந்த செல்லில் கண்டுதான் படம் போனீங்கன்னா காதுல ஊழ வரும். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் மனதுக்கு ரெடியாக குற்ற உணர்வு ஸ்டீம் பிரச்சனையை கொண்டு வரும். ஆமென். கையை தூக்கி அப்படி சொல்லுங்க, கையை தூக்கி இஸ்லாமே மனம் திருப்பி பட்டாளன் போல நான் வாழ போறேன். பிரைஸ் தி லார்ட். மார்க் 1:5 வசனத்தை நாம் படிப்போம். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை யோவான்ட்ட வந்து திருமுழுக்கு யோவான்ட்ட யூதேயா மக்கள், எருசலேம் மக்கள், அந்த சமாரிய மக்கள் எல்லாரும் போறாங்கல்ல. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்றனர். யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்று வந்தனர். பாவ அறிக்கை செய்து திருமுழுக்கு பெற்றனர். பாவ அறிக்கை யார்ட்ட பண்ணாங்க? டைரக்டா கடவுள்கிட்ட பண்ணாங்களா? மனுஷன்ட்ட பண்ணாங்களா? பக்கத்துல சொல்லுங்க, குருவானவர்கிட்ட சொல்லுங்க, குருவானவர்கிட்ட சீக்கிரமா சொல்லிடுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி, நீ ரெடியான்னு கேளுங்க. நான் ரெடி, நீ ரெடியா? என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். சொல்லுங்க, குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். பக்கத்து தொட்டு சொல்லணும், குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்குகிறார். எந்த வியாதி இருந்தாலும் இயேசு சுகமாக்குவார். மக்கள் ஆராதனை இருக்கும், மக்கள் ஆராதனை இருக்கும். சரியா? அதுல கண்டிப்பா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நோய் சுகமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? பாவ அறிக்கை பண்ணது சாமி ஆராதனை டைம்ல நீங்க பாவ அறிக்கை பண்ணலாம். 100% பாவ அறிக்கை, 100% மன்னிப்பு. ஆமென். ஆமென். சொல்லுங்க, 100% பாவ அறிக்கை, 100% மன்னிப்பு. ஒரு மனுஷன் வந்து உடம்பெல்லாம் வியாதி, எங்க பார்த்தாலும்
அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு வந்தேன். நான் சொன்னேன், நல்ல பாவ அறிக்கை பண்ணிவிடுங்க எல்லாமே. பிரைஸ் சொல்லுவாங்க, நல்ல பாவ அறிக்கை பண்ணிடுங்க. 100% பாவ அறிக்கை குழந்தை மாதிரி மாறிட்டேன். நல்ல ஒரு கை தட்டுங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரு இந்து அம்மா, இந்துக்கள் நம்ம பாவ அறிக்கை பண்ண சொல்றது கிடையாது. இந்து மக்கள், இந்து அம்மா நமக்கு வாயில கேன்சர், யூரின் வர இடத்துல கேன்சர். இப்ப நான் என் பேருக்கு வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், ஏசாமி படம் வச்சிருந்தேன், முழங்கால் போட்டு சின்ன வயசுல பட்ட தப்பெல்லாம் ஏசாமி சொல்லுவேன்னு சொன்னேன். சரி, திரும்பி அவங்க சொன்னாங்க, ஜோம் பண்ணி விட்டேன். அடுத்த வாரம் வந்தாங்க, சாப்பிட முடியும். டாக்டர் சொன்னாங்க, ஒரு வாரம் செத்து போய் வாயில கேன்சர். அடுத்த வாரம் வந்தாங்க, பூர்ண சுகத்தோடு வந்தாங்க. நல்ல கைது. பாவ மன்னிப்பு நிச்சயம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். நோய்கள் எல்லாம் நீங்கி போகும். நடக்காதெல்லாம் நடக்கும், முடியாதெல்லாம் முடியும். வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக நடக்கும். ஆசீர்வாதம் மழை பெய்யும். என் மேலும் என் சந்ததி மேலும் பெய்யும். கைதி சொல்லுங்க, என் மேலும் என் சந்ததி மேலும் பெய்யும். என் உறவினர்கள் மேல் பெய்யும். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்க போறீங்க? இதை நம்ம கடவுளுடைய அன்பை பற்றி எடுக்க போறோம். நல்ல ஒரு கை தட்டுங்க. முப்பத்தி 8 வருஷம் ஒருத்தர் படுத்த படுக்கையா இருந்தார். எங்க இருந்தாரு? பெதஸ்தா குளத்துல இருந்தா. நான் இஸ்ரேலுக்கு போய் பார்த்தா அது பார்த்தா ஒரு அடுக்கு குட்டியா தான் இருந்துச்சு. இப்போ போகும்போது நான் அது ரொம்ப ஆசையோட தான் போனேன். அங்க போனா அது பார்க்க முடியல. ஆனா அந்த பெதஸ்தா குளத்துல முங்குறவங்க சுகமாயிடுவாங்க. இப்ப யாரும் தூக்கி போடவே இல்லை. 38 இயர்ஸ். 20 வயசுல போய் விழுந்துருந்தாருன்னா 58 வயசு. 58 38 வருஷம் 58 வயசு ஆயிடுச்சு. அதனால ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு 58 வயசு ஆயிடுச்சு, கிழவன் ஆயிட்ட, சுகமாக விரும்புறியா? பிரைஸ் தி லார்ட். சுகமாக விரும்புறியா? இப்போ அதுவா வராத நிறைய பேருக்கு வயசான பிள்ளை என்ன ஆகும்? இப்படியே போய் சேர்ந்துடுறப்பா, இப்ப இவனுக்கு சுகமாக விரும்புகிறேன், கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஆமென். இயேசுவை தேடி போய் கேட்காதவங்களுக்கு சுகம் கொடுத்த அளவுக்கு நல்லவர். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, கேட்காதவங்களுக்கு சுகம் கொடுக்க நல்லவர், இரக்கம் உள்ளவர், அன்பானவர், தேடி போன. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நைனோ விதவை பார்த்தா விடோ வில்லேஜ் போடுறோம். அங்க இஸ்ரேல்ல வந்து விடோ வில்லேஜ் அப்படி போட்டுருக்காங்க போர்டு. இது அந்த கிராமம். நான் ஏசாமி சோமாக்கன மனுடைய கீழே அவங்க பேர் விடோ வில்லேஜ். இப்ப பாருங்க, ஒரு விதவை அந்த அம்மாவுடைய பாவத்தை, அதாவது பையன் சோகம் இல்லை, செத்து போயிட்டாரு. செத்து போன பாடையில கொண்டு வராங்க. இப்போ ஆண்டு தேடி போன அந்த அம்மாவுடைய இதயத்தை பார்த்தேன். நீங்க ஏசாமி பார்க்குறீங்களோ இல்லையோ, அவரோட இதயத்தை பார்க்கிறார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, ஏசாமி என் இதயத்தையும் உன் இதயத்தையும் நம்ம வேதனையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரே இறங்கி உதவி செய்வார். சொல்லுவோம். போனாரு, பாடையை தொட்டாரு, அப்படின்னு அவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்ம ஏன் மனதுக்கு மனசு வர மாட்டேங்குது? நம்ம தெய்வம் கேட்காமலே கொடுக்குற தெய்வம். ஆமென். கேட்காமலே சீரியஸா சொல்ற, ஒன்று கேட்டா 3 தருவார். ஆமென். சிறு மக்கள் எகிப்துல இருந்து விடுதலை தான் கேட்டாங்க. ஆண்டவர் கானாவூரே காட்டினார். கானான் தேசத்தை காட்டினார். இப்ப பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே 1 கேட்டா 2 தருவார். பகுதி சொல்ல, 1 கேட்டா 2 தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? சீக்கிரம் போன பிறகு பலூனும் புஷ்ணும் போயிடுவீங்க. நல்லா வளர்ந்துட்டு 100 வருஷம் அப்படியே ஏசாமி மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. பக்கத்துல வேற ஏதோ சண்டை போனா அவங்க அறியாமலே போவாங்க. அடுத்து போய் கூட வாசனை பண்ணுங்க. திருந்தும் போதெல்லாம் ஆசீர்வாதம். ஆமென். பக்கத்துல மனம் திரும்பும் போதெல்லாம், பாவ அறிக்கை செய்த போதெல்லாம், 100% மனம் திரும்பும் போது 100% ஆசீர்வாதம்.
இப்போ விபச்சாரத்தில் ஒரு அம்மா பிடிக்கப்பட்டாங்க. விபச்சாரம் கையும் களவுமா பிடிச்சாங்க. இப்போ கையும் களவுமா ஒரு அம்மா விபச்சாரியும் உங்க வீட்டுக்கு வந்து நிறுத்தினாங்க. அந்த அம்மாவை மன்னிப்பீங்களா, திட்டி தீப்பீங்களா? உங்க தெருவில் இருக்கிற எல்லா ஆம்பளையும் கட்டி கூப்பிட்டு அந்த பொங்கலை வச்சீங்க. இப்போ உங்க முன்னால வந்து நிற்கிது, மன்னிப்பீங்களா, என்ன செய்வீங்க? மனசு வரதில்ல, மனசு அப்படி சொல்லுவாங்க. இப்படிதான் ஆண்கள் நிறுத்துறாங்க. இந்த பொம்பளை ஒரு விபச்சாரி கையை களவா பிடிச்சாச்சு, இவங்க என்ன பண்ணணுங்கள? ஏசாமி அன்பை பத்தி பேசுறவரு, அன்பா இருக்கிறவரு, ஆண்டவரே குற்றம் சாட்டும்படி அவங்க முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரியட்டும். அவன் பக்கத்துல சொல்லுங்க, பாவம் செய்யலன்னா, தப்பு செய்யலன்னா யாரையும் குறை சொல்லுங்க. நீங்களே தப்பு, நீங்களே ஒரு சரி கிடையாது, நீங்களே மோசம். எப்படி சொல்றாங்க? அப்படி சொல்றாங்க, நாங்களே மோசம், நாங்களே மோசம். நாங்க யாரையும் மோசம், யாரையும் தீர்ப்பிட மாட்டோம், யாரையும் குற்றம் சாட்ட மாட்டோம். வயசானவர்ல இருந்து கிழவன்ல இருந்து சின்ன பையன் வரைக்கும் ஓடிவிடா. தீர்ப்பிட அதிகாரம் ஒரே ஒருத்தர் தான் இருக்குது, ஏசாமி. கள்ளத்துக்கு அடிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஏசாமி கூட தான் இருக்கு. ஏசாமி சொல்றாரு, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாதே. ஆமென், ஆமென். அவர் சொல்ற, இயேசு உன்னை தீர்ப்பிட மாட்டார், இனிமேல் பாவம் செய்யாதே. சூரியகாந்தி மாதிரி மாறிடும். சூரியகாந்தினா அது சூரியன் பக்கமே பார்க்கும். அந்த பூவு காலையில கிழக்கு பார்த்துருக்கும், சாயங்காலம் மேற்கு பார்த்துருக்கும். ஏன்னா சூரியன் பார்த்து தெரியும். அந்த மாதிரி இயேசு என்னை பிடிச்சிருந்தவன் இருளில் நடவான். என்ன சொல்லுவாங்க, ஜீவ ஒளியை கண்டடைந்திருப்பான். சொல்லுவான், நாம வந்து இயேசுவை பின்பற்றினா ஒளியாக இருக்கும். சொல்லுவான், யாரெல்லாம் ஒளி? ஒரு வசனத்தை தெளிவா படிக்கல. கொஞ்சம் யோவான் 7வது வசனம். அவர் ஒளியில் இருப்பது போல், அவர் ஒளியில் இருப்பது போல நாம் ஒளியில் நடப்போமானால், நாம் ஒளியில் நல்ல வசனம் எல்லாம் படிக்கணும் திருப்பி. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால், இயேசுவை 100% பின்பற்றி இருந்தால், அப்படி அர்த்தம். இயேசு விருப்பம் போல 100% நடந்தால், இயேசு நடந்தது போல நீங்கள் நடந்தால், ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். யார் மேலேயும் கசப்பு இருக்காது. ஆமென். யார் மேலேயும் கசப்பே இருக்காது. கசப்பு இருக்கக்கூடாது. இயேசுவை போல நடந்தா யார் மேலேயும் கசப்பு இருக்காது. மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். அந்த மாதிரி நடந்தா இயேசுவின் இரத்தம் மன்னிக்கும். ஆமென். ஒவ்வொரு ரட்சகத்துல போய் நீங்க கலந்து கொண்டு அந்த மன்னிப்பை பெறணும்னா 100% மனம் திரும்புங்க. அப்படி கைக்கு சொல்ல, 100% மனம் திரும்புங்க. 100% கையை தூக்கி காட்டணும். இல்லைன்னா பிசாசு ஏன் போகணும்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பாருங்க, கையை தூக்கி காட்டுங்க. 100% மனம் திரும்பி நல்ல பாவ அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு 100% மன்னிப்பு. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர்னா, இறக்கும் அவர் கையும் களவும் பிடிச்சிட்டாங்க. அவர் பிடிக்கிற நேரத்துல எல்லாம் ஓடி போயிட்டேன். பேது ஓடி போயிட்டார், யோவான் ஓடி போயிட்டார், அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இயேசு மரித்து உயிர்த்தது ஒரு பாட்டு சொல்லி பாடிக்கோமா. நித்திய ஸ்துதி புரிய பரிசுத்த கருணைக்கு பரமியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி புரிய
எங்களுக்காக பாவ பரிகாரமாய் நின்றி எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து விட்டு எங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்து விட்டு எங்களுக்காக நீ தண்டனை வாங்கிவிட்டு எங்களுக்கு தண்டனை இல்லை, எங்களுக்கு சாபம் இல்லை, எங்களுக்கு வேதனை இல்லை. எங்கள் நோய்கள் சுமக்கப்பட்டு விட்டன. உடைய காயங்களால் நாங்கள் சுகமானோம். உடைய காயங்களால் நாங்கள் சுகமானோம். ரெண்டு நிமிடம் பக்தியா நம்ம பார்ப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பாவசங்கீதம் பண்ண போறவங்க போகலாம். குருக்களை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குருக்கள் கோயில் வளர்த்தின் வலது பக்கம் தான் சைடு, ரைட் சைடு குருக்கள் இருக்காங்க. பாவரிக்கை பண்ண போறவங்க போகலாம். இப்ப பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2 நேரம் காட்சி கொடுத்துட்டாரு. பேதுருவும் அவனுடைய அப்போஸ்தலருக்கும் இன்னும் நம்பிக்கை வரல. மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவன் போன ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. ஏசாமி சொல்றாரு, பிள்ளைகளே ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? யோவான் சொல்றாரு, யோ ஏசாமி தான்ப்பா, எதுவும் கிடைக்கல, வலது பக்கம் போடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏராளமான மீன் கரைக்கு வராங்க. ஏசாமி கரைநெருப்பு மூட்டி அப்பங்களையும் மீன்களையும் சுட்டு வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, பேதுருக்கு வால் தான் பிடிக்கும், யோவானுக்கு நடுக்கண்ணம் தான் பிடிக்கும், அதுவே நம்முடைய தோமையாருக்கு தலைதான் பிடிக்கும். பார்த்து பார்த்து பரிமாறினார். ஆமென். அவ்வளவு அன்புள்ள தகப்பன், தாயன்புள்ள தகப்பன், தன் விருப்பம் இல்லாமல் ஓடி போனாலும் விடாது துரத்தி வந்து அன்பு காட்டின தகப்பன், இன்றைக்கு உங்களை அவர் நேசிக்கிறார். அதை உணர்ந்து நல்ல பாவ அறிக்கை செய்து திருப்பதியிலே நற்கரணை உட்கொள்வோம். உங்கள் வியாதிகள் நீங்கி போகும், உங்கள் கட்டுக்கள் உடையும், உங்கள் சாபங்கள் நீங்கி போகும், உங்கள் தரித்திரங்கள் நீங்கி போகும், உங்களுக்கு நடக்காதெல்லாம் நடக்கும், பிசாசின் கிரியைகள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி போகும். எல்லாவற்றையும் நீங்கள் சுகித்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். முழங்கால் படிக்கிட்டு கை வைத்து நாம் ஜெபிப்போம். நாம் சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை கூட நாம் கடந்து போவோம். முழங்கால் போவோம். எல்லாம் இஸ்லாமிய அருமையான நம்முடைய பிள்ளைகள் மனதில் ஒப்பப்படுத்திருக்கிறார். உச்சம் தலைமுறை உள்ள கால்களுடைய வல்லமை கடந்து வேண்டும். தலைவாரங்கள் நீங்கி போகட்டும், தலையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி குறைவுகள் நீங்கி போகட்டும், கண் பார்வை குழாவுகள் நீங்கி போகட்டும், கழுத்து வலி யூட்ரஸ் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், நக்ஸ் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், இருதய வலி வியாதிகள் நீங்கி போகட்டும், கிட்னி பிரச்சனைகள் இயேசுவினால் நீங்கி போகட்டும், உச்சம் தலையில் உள்ள கால்களை சுகமாக்குற வல்லமை இறங்கி வரட்டும், ஸ்கின் பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், ஜுரம் யூசிங் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும், முட்டு வலி வியாதிகள் இயேசு நாமத்தில் கடிந்து விடுகிறேன், குதிகால் வலிகள் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். ஒரு பூரண சுகம், பூரண மன்னிப்பு, பூரண சுகம், நல்ல ஒரு ஒப்புரவற்றாளர்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நற்கனை ஆராதனைகளை கலந்து கொள்வோம். ஆமென். என்னுடைய அறுவடை பணிக்குழுவுடைய செயலர் அவங்க முதலே வர வேண்டியது நேரம் அவங்க இடத்துல அவர் கலந்து கொண்டதான் வர முடியல. இப்பொழுது ஆராதனை நடத்தி கொள்வார்கள். கை கட்டி நாம் வரவேற்போம். Praise the Lord. Praise the Lord. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மோடு ஒவ்வொரு நாளும் உறவாடுகிறவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் ஆராதனைக்குரிய தேவன். நாம் முழங்கால் படியிட்டு நற்கரை நாளுக்குள்ளாய் கரங்கள் வைத்து ஆராதனைக்குரிய ஆண்டவரே, எங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல்கள் வழியாக ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக்கொடுப்போம். கண்களை மூடி கரைகளை விரித்து தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக்கொடுப்போம். தெய்வன் நம்மை தொடுவதற்காக இந்த நேரத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அப்பத்தின் வடிவத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களை எதில் சந்திக்க வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை கரங்களை விரித்து நம்மை முழுவதுமாய்
ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். Apostol
மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவர் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் எம்மாவுஸ் சீடர்களோடு கூட பேசின தெய்வம் இது அப்பத்தின் வடிவத்திலே வந்திருக்கிறார். நம்முடைய துக்கங்கள், பாரங்கள், மனக்கவலைகள், மனக்கசப்புகளை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். என் வார்த்தையை அனுப்பி நான் உங்களை சுகப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த அப்பத்தின் வடிவத்திலே மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். யாரெல்லாம் அவரை இயேசுவே என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் பக்கமாய் திரும்புகிற தெய்வம். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பிறவி குருடன் தாவீதின் மகனே என் மீது மனமிரங்கும் என்று உரக்க கத்தினான். அவன் பக்கமாய் இயேசு திரும்பினார் என்று நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பரிசுத்தமான தேவ ஆலயத்திலே உயிரோடு கூட அப்பத்தின் வடிவத்திலே ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிற தெய்வம் இந்த அப்பத்தின் வடிவத்திலே இருக்கிறார். யாரெல்லாம் அவரை அண்டி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாராளமாய் கொடுக்கிற தெய்வம் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை ஒரு விஷயம் நாம் எல்லோருமாய் நற்கருணைக்கு முன்பதாய் கரங்களை விரித்து, அப்பா, அன்றைக்கு எம்மாவுஸ் சீடர்களை சந்திக்கிறேன், அதே போல இந்த நாளிலே இந்த பரிசுத்தமான தேவ ஆலயத்திலே இதோ உம்மிடத்திலே மண்ணிட்டு கிடக்கிற எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நம்மை ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். வீர புத்தகமாக சொல்லுகிறார்கள், அவருடைய கண்கள் உலகமைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை ஒரு விஷயம் நாம் எல்லோருமாய் எழுந்து நின்று கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி பாடி அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் யாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் என்று பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வாசிப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி
பெற்ற